இறைவனின் ஆவி நிழலிடவே ஈகமதில் அவர் புகழ் பகர்ந்திடவே என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணியினை தொடர்ந்திடவே. இறைவனின் ஆவி நிழலிடவே ஈகமதில் அவர் புகழ் பகர்ந்திடவே என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணியினை தொடர்ந்திடவே. வறியவர் செழிப்பினில் வாழ்ந்திடவும் அடிமைகள் விடுதலை அடைந்திடவும். வறியவர் செழிப்பினில் வாழ்ந்திடவும் அடிமைகள் விடுதலை அடைந்திடவும். ஆண்டவர் அரசில் துயரில்லை என வானதிர பறை சாற்றிடவும் என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணியினை தொடர்ந்திடவே. இறைவனின் ஆவி நிழலிடவே ஈகமதில் அவர் புகழ் பகர்ந்திடவே என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணியினை தொடர்ந்திடவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தாமே தம் மக்களின் வலிமை, தாம் திருப்பொழிவு செய்தவருக்கு அவர் மீட்பு தரும் பாதுகாப்பு. ஆண்டவரே, உம் மக்களுக்கு விடுதலை அளித்தருளும், உம் உரிமை சொத்தான அவர்களுக்கு ஆசி வழங்கும், என்றென்றும் அவர்களை ஆண்டு நடத்தியருளும். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமக்கு திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆற்று செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவர் ஆபிராமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12. உயிருள்ள இறைவனின் வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. அந்நாள்களில் ஆண்டவர் ஆபிராமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். ஆண்டவர் ஆபிராமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார். அவருடன் லோத்தும் சென்றார். ஆபிராம் ஆரானை விட்டு சென்ற பொழுது அவருக்கு வயது 75. ஆபிராம் தம் மனைவி சாராயையும் தம் சகோதரன் லோத்தையும் உடனழைத்துச் சென்றார். அவர்கள் ஆரானில் சேர்த்திருந்த செல்வத்துடனும் வைத்திருந்த ஆள்களுடனும் கானான் நாட்டிற்கு புறப்பட்டு சென்று அந்நாட்டை சென்றடைந்தனர். ஆபிராம் அந்நாட்டில் நுழைந்து செக்கேமில் இருந்த மொரேயின் கருவாலி மரத்தை அடைந்தார். அப்பொழுது கானானியர் அந்நாட்டில் வாழ்ந்து வந்தனர். ஆண்டவர் ஆபிராமுக்கு தோன்றி, உன் வழிமரபினருக்கு இந்நாட்டை கொடுப்பேன் என்றார். ஆகவே தமக்கு தோன்றிய ஆண்டவருக்கு அங்கே அவர் ஒரு பலிபீடத்தை எழுப்பினார். ஆபிராம் அங்கிருந்து புறப்பட்டு பெத்தேலுக்கு கிழக்கே இருந்த மலைப்பக்கம் சென்று பெத்தேலுக்கு மேற்கே ஆயிக்கு கிழக்கே கூடாரம் அமைத்து குடியிருந்தார். அங்கே ஆண்டவருக்கு அவர் ஒரு பலிபீடத்தை எழுப்பி ஆண்டவரது திருப்பெயரை தொழுதார். இவ்வாறு ஆபிராம் படிப்படியாக நெகேபு நோக்கி பயணம் செய்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். வானில் நின்று ஆண்டவர் பார்க்கின்றார், மானிடர் அனைவரையும் காண்கின்றார். பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பதேன்? அல்லது அவரிடம் உங்கள் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்கலாம்? இதோ உங்கள் கண்ணில்தான் மரக்கட்டை இருக்கிறதே. வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டை எடுத்தெறியுங்கள். அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. அன்பிற்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அதிகாலை பொழுது ஆண்டவரை தொழுகிற நேரம். நம்பிக்கையோடு அவருடைய சந்நிதியில் கூடி வந்திருக்கிறோம். ஒருமனப்பட்டு செபித்துக் கொண்டிருக்கிறோம். நம் உள்ளம் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்க, நம்முடைய உள்ளம் அன்பினால் நிறைந்திருக்க, நம்முடைய உள்ளத்தில் இரக்கம் மிகுந்து கனிவு மிகுந்திருக்க ஆண்டவரை நாம் போற்றி புகழ்கிறோம் என்றால், இதோ இந்த நாளின் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நாம் முழுமையாக பெற்றுக்கொண்டு அனுபவிக்க இருக்கிறோம். கடவுளுடைய வழிநடத்துதலை உணர இருக்கிறோம். அவன் நம்மை பாதுகாப்பதை அனுபவிக்க இருக்கிறோம். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சொல்லுகிறபடி யாரையும் தீர்ப்பிடாமல், யாரையும் அளவிடாமல், யாரையும் கோள் சொல்லாமல், பிறருடைய சொத்துகளுக்கோ பிறருடைய பட்டம் பதவிகளுக்கோ அதிகாரங்களுக்கோ ஆசைப்படாமல், பேராசைப்படாமல், தாழ்ச்சியான உள்ளத்தோடு எளிமையான இதயத்தோடு ஆண்டவரை அணுகி வருவோம். ஆண்டவர் நம்மை அவருடைய அருளினால் நிரப்புகிறார், ஆசீரினால் நிரப்புகிறார், வல்ல செயல்களை நம் வழியாக செய்கிறார். இந்த நாளில் நாமும் நன்மைகள் பல செய்து கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் வாழ வரம் வேண்டி செபிப்போம். நம்மை முழுவதுமாய் ஆண்டவருடைய திருக்கரங்களில் ஒப்பு கொடுத்து இந்த நாளின் திருவுளம் நிறைவேற நாமும் ஆண்டவரோடு இணைந்திருப்போம். இறை ஆசீரை பெறுவோம். ஆமென். ஆண்டவர் தம் உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இறைவார்த்தை சொல்லுகிறது, பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்பொழுதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். முதலில் உங்கள் கண்ணில் இருக்கின்ற துரும்பை எடுங்கள், அதன்பின் பிறருடைய கண்ணில் இருக்கின்ற துரும்பை எடுப்பதற்கு உங்களுக்கு நன்றாய் கண் தெரியும். இந்த இறை வார்த்தைகள் எல்லாம் முதலில் நாம் நம்மை சரி செய்ய வேண்டும். நம்மை ஆண்டவரை நோக்கி நம் இதயத்தை எழுப்ப வேண்டும். உண்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும். கடவுளின் அன்புக்கு நெருக்கமானவர்களாய் இருக்க வேண்டும். அதன் பிறகு ஊருக்கு உபதேசம் செய்யலாம். பல நேரங்களில் நம்முடைய உபதேசங்கள் எல்லாம் அடுத்தவர்களின் பேரில் அதிகமான அக்கறை கொண்டதாக இருக்கிறது. அதிகமான விமர்சனங்களை அடுத்தவர்களை பற்றி வைத்துக் கொண்டே இருக்கிறோம்.
அடுத்தவர்களை பற்றிய கேலி கிண்டலில் ஈடுபடுகிறோம். இல்லாதது பொல்லாதது பேசி அடுத்தவர்களுடைய மனதை நோகடிக்கச் செய்கிறோம், புண்படச் செய்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வார்த்தையிலும் செயலிலும் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். பிரியமானவர்கள், நம்மை பிறர் அடித்தால் எப்படி நமக்கு வலிக்கிறதோ, நம்மை பிறர் கேலி கிண்டல் செய்தால் எப்படி நாம் மனம் வருத்தப்படுகிறோமோ, பிறர் நம்மை பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்லுகிற போது நமக்கு எப்படி கோபம் வருகிறதோ, அப்படிதான் நாமும் பிறருக்கு அதை செய்கிற போது அவர்களுடைய மனமும் புண்படுகிறது, அவர்களுக்கும் கோபம் வருகிறது, அவர்களையும் நாம் மனநோகம் செய்கிறோம் என்பதை உணர வேண்டும். நல்ல உதாரணம் ஒன்றை சொல்லுகிறேன். சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரி ஒருவர் என்னோடு பேசிக் கொண்டிருந்தார். துறவற சபையில் இருந்த அந்த அருட்சகோதரி அவருடைய உடல் நலக்குறைவினால், அவருடைய உடல் சரியாக ஒத்துழைக்காததினால் தொடர்ந்து அந்த சபையில் இருந்து கொண்டு பணி செய்ய முடியாத ஒரு இக்கட்டான நிலையில் அந்த சபையை விட்டு வெளியேறி வந்து விடுகிறார். பிரியமானவர்களே, அந்த சகோதரி என்னிடத்தில் பகிர்ந்து கொண்ட செய்தி என்பது, நான் இருந்த சபையில் என்னை பற்றி தவறாக இல்லாதது பொல்லாதது பேசுகிறார்கள் ஃபாதர். என்னோடு நன்றாக பேசிக் கொண்டிருந்த எந்த அருட்சகோதரிகளும் இப்பொழுது என்னோடு பேசுவதில்லை ஃபாதர். என்னுடைய குடும்பமும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னுடைய ஊரும் என்னை இழிவாக பார்க்கிறது. இப்படியாக என் நிலைமையை நான் யோசித்து பல நேரங்களில் வருத்தப்படுகிறேன். ஆனால் என் மனசாட்சிக்கு விரோதமாக நான் எதையும் செய்ததில்லை, என் மனசாட்சிக்கு விரோதமாக நான் நடந்ததில்லை. கடவுளுக்கு உண்மை உள்ளவளாகத்தான் இருந்தேன். என் உடல் நலன் சரியாக ஒத்துழைக்காததனால், போதிய மருத்துவ வசதிகளுக்கு எனக்கு அந்த இடத்தில் கிடைக்காததனால் வேறு வழியின்றி நான் வெளியேற வேண்டியிருந்தது. எனக்கு ஒரு மன நிறைவு இல்லாததனால் வெளியேறி வந்தேன். இப்பொழுது மன நிறைவோடு தான் இருக்கிறேன். குறிப்பாக அனாதை குழந்தைகளை ஒரு சிறிய இல்லத்தில் வைத்துக்கொண்டு துறவற வாழ்க்கையிலேயே அவர் அந்த அனாதை குழந்தைகளுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார். அவர்களின் நல்வாழ்விற்காக சமூக பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். ஆனாலும் இந்த சகோதரி பேசுகிற போது இவ்வளவு மனக்கவலையோடு மனக்குமுறலோடு என்னோடு பகிர்ந்து கொண்டார். அன்பு சகோதர சகோதரிகளே, துறவற வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, இப்படி பிறர் மீது இல்லாதது பொல்லாததை தூவுகிறவர்கள், தவறாக பேசுகிறவர்கள், பிறரை கேலி கிண்டல் செய்கிறவர்கள், அவமானப்படுத்துகிறவர்கள், நற்பெயரை கெடுக்கிறவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். நம் குடும்பத்திலேயே இப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள். ஏன் நம் நண்பர்கள் கூட பல நேரங்களில் இந்த செயல்களில் ஈடுபடுவார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு மனிதர்களை சரியாக அடையாளம் கண்டுகொண்டு நமக்குரிய அந்த நேர்மையான பாதையில், அன்பு நிறைந்த பாதையில், கடவுளின் வழியில் நாம் சென்று கொண்டே இருக்க வேண்டும். நன்மைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். வாழ்க்கையில் கூட நன்மைகள் பல செய்கிற போது, அன்பு நிறைந்தவர்களாய் வாழும்போது, பொறுமையை, நீதி, நேர்மையை கடைபிடிக்கிற போது நமக்கும் இப்படிப்பட்ட சோதனைகள் வரும், தீமைகள் நேரிடும், நம்மையும் பிறர் குறை பேசுவார்கள். ஆனாலும் இவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் நேரிய பாதையில் நாம் செல்ல வேண்டும். கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ வேண்டும். அதற்கு மிகச்சிறந்த உதாரணமாகத்தான் இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் நமக்கு அதை எடுத்துச் சொல்லுகிறது. உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன் வழியாக
மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்கிற பல வாக்குதத்த வார்த்தைகளை ஆபிரகாமுக்கு கடவுள் கொடுக்கிறார். ஆபிரகாம் கேட்டிருக்கலாம், நான் ஏன் என் நாட்டை விட்டு, என் மக்களை விட்டு, என் சொந்த பந்தங்களை விட்டு வேறொரு நாட்டுக்கு போனோம்? இங்கேயே நான் நல்லா தானே இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. ஆனால் அதையெல்லாம் கேட்காமல் கடவுளுடைய திட்டம் என்னவோ, அவருடைய சித்தம் என்னவோ, அவர் எந்த பாதையில் என்னை வழி நடத்துகிறாரோ அதற்கு தன்னை ஒப்புவித்து சரணாகதியாக்கி அந்த பாதையில் பயணிக்கிறார். அதனால்தான் ஆபிரகாமினுடைய இனத்தை விண்மீன்கள் போலவும் கடல் மணலைப் போலவும் பெருகச் செய்து ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறார் நம் ஆண்டவர். சகோதர சகோதரிகளே, இறைவனின் திருவுளத்திற்கே நாம் கீழ்ப்படிந்து வாழ்வோம். அதனால் கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ்ந்து இந்த மண்ணுலகில் அர்த்தம் நிறைந்த வாழ்க்கை வாழ்வோம். ஆமீன். கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள் நிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள் நிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானதே. கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கே கையளிக்கின்றேன் இறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நன்மைக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானக தூதர்கள் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கிற இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எங்கள் அன்பார்ந்த தந்தையே, இந்த புதிய நாளை துவங்கி இருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். ஆண்டவரே, இந்த நாளை தந்திருக்கிறேன். இந்த நாளை வெற்றிகரமாக நாங்கள் எல்லா கடமைகளையும் பணிகளையும் தொழிலையும் செய்து முடிக்க நீரே எங்களுக்கு ஆற்றலை, வல்லமையை, சக்தியை தருவீராக. அப்பா, நீர் எங்களுக்கு முன்னாக இருந்து வழி நடத்தியருளும். நீர் நல்ல ஆயன், எனவே எங்களை வழி நடத்துகிறீர், எங்களை பாதுகாக்கின்றீர், எங்களின் தேவைகளை நிவர்த்தி செய்கிறீர். ஆம் ஆண்டவரே, நீர் காட்டுகிற வழியில் நாங்கள் இன்று பயணிக்கும் போது எங்களுக்கு எந்தவித ஆபத்தும் தீங்கும் விபத்தும் நேரிடாமல் ஆண்டவரே, முன்னும் பின்னும் இடமும் வலமும் வானத்தூதர்களை நிறுத்தி நீர் எங்களை பாதுகாப்பாய் வழிநடத்துகிறீர் என நம்புகிறோம். தகப்பனே, நீரே எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு பெற்றுத்தந்து நாங்கள் மேலும் மேலும் மதிப்பீடுகளின்படி வாழ்ந்து உமக்கு சாட்சிகளாய் இந்த உலகத்தில் வாழ இந்த தெய்வீக பலியில் பங்கெடுத்து கொண்டு நம்பிக்கையோடு செபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசிர்வதியும். ஒவ்வொரு நம்பிக்கையாளரின் உள்ளத்திலும் அன்பையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் நிரப்பியருளும். உமது சாட்சிகளாய் அவர்கள் என்றும் வாழ ஆண்டவரே, இந்த நாளை நாங்கள் நன்மை உள்ள விதத்தில் பயனுள்ள விதத்தில் செலவிடுவதற்கான அருள் ஆசிரை எங்களுக்கு தந்தருள்வீராக. உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவரே, நீர் தண்டனைக்குள்ளாக்கால் பெறுவீர். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலைத்திருந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே, ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நம்புகின்றன. தக்க வேளையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கின்றேன். ஜெபிப்போமாக.
ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை என்று கேட்கின்றோம். இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எந்த அளவையால் அளக்கின்றோமோ அதே அளவையால் நமக்கும் அளக்கப்படும் என்கிற உன்னத படிப்பினையை ஏற்று வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, ஏமை காத்திடும் மானடங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுளையே. தாவீதின் குலமலரே, இறைவனே முதலில் உனை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். இறைவனே முதலில் உனை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். மறையவர் புகழும் மாமரியே, கரை சேர்ப்பதுவே உன் பணியே. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, ஏமை காத்திடும் மானடங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுளையே. தாவீதின் குலமலரே,